ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நம்ம எப்பயுமே அளவில்லாத ஒரு குஷியிலேயே இருக்கணுமா, அதற்கு என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா நமக்காக சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களோட புத்தியை பாபாவோட நினைவில் சுத்தமாக ஆக்கணும். தெய்வீக குணங்கள் அப்போ தான் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். பாபாவோட நினைவில் புத்தி சுத்தமாக ஆக ஆக தான் தெய்வீக குணங்கள் நம்மளுக்குள்ளே அதிகமாகும். அதற்கு ஏகாந்தத்தில் தனிமையில் நம்ம அமர்ந்து நமக்குள்ளே என்னென்ன குறை இருக்குன்னு சிந்தனை பண்ணணும். நமக்குள்ளே குறை இருக்குது அப்படின்னா நம்ம முழுமையான அந்த சுகத்தை அனுபவம் பண்ண முடியாது. அதுலேயும் பாபா கேள்வி கேட்குறாங்க, இருக்கிறதுலே ரொம்ப அசுர குணம் எது தெரியுங்களா? அனைத்தையும் விட பெரிய அசுர குணம் என்னென்னா, கடுமையான வார்த்தைகளால் காரசாரமாக பேசிடுறது. மற்றவங்க தவறு தான் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்கள காரசாரமாக அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குற மாதிரி பேசிடக்கூடாது. அது அவங்க உண்மையிலே தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் கூட நம்ம மூலியமாக அவங்களுக்கு காரசாரமாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு நம்ம ஜட்ஜு கிடையாது. நம்ம சட்டத்தை என்றைக்குமே கையில் எடுக்கக்கூடாது. அதனால் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சட்டத்தில் கோர்ட்டில் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே கடுமையான வார்த்தைகளால் பேசிடக்கூடாது. அப்படி யாராவது பேசினா கூட அதை உள்ளே வாங்காமல் இருக்கணும். ஒரு சில பேர் பேசாமல் இருப்பாங்க, ஆனால் யாராவது பேசிட்டாங்கன்னா அதை உள் வாங்கிடுவாங்க. அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக அதை உள்ளே வாங்கி அந்த வலியை தாங்கிக்கிட்டே ரொம்ப நாள் இருக்க முடியாது. திரும்பவும் அவங்களையே பழி வாங்கணும் அப்படின்னு தோணி பேசிடுவோம். அதனால் ரெண்டுமே பண்ணக்கூடாது. உள்ளே வாங்கிக்கவும் கூடாது, பேசிடவும் கூடாது. இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது அதற்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காம இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. பாபா இங்கே அமர்ந்து புரிய வைக்கிறார். என்னென்னா, இந்த சரீரத்தை விட்டு நீங்கள் இப்போ போகணும். அந்த டைம் வந்துருச்சு. சரீரத்தை விட்டு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதற்கு இந்த கண்ணால் பார்க்குறது எல்லாத்தையுமே மறக்கணும். பார்த்தும் பார்க்காம இருக்கணும். அது எப்படி அது பார்த்தோம் பார்க்காம இருக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த கண்ணால் பார்க்குறோம், ஆனால் உள்ளே ஒரு கண் இருக்குது. அதுதான் புத்தின்ற அந்த கண். அந்த கண் மூலிமா நம்ம ஃபிசிக்கலி இங்கே இருந்தாலும் மென்டலி, அதாவது புத்தி மூலியமாக இந்த உலகத்தை பார்க்காம இந்த சாந்தி தாமம் நம்மளோட வீட்டுக்கு போகிறதுக்கான அந்த பயிற்சியை பண்ணணும். வீட்டிலையே நம்ம இருக்கணும். அது அந்த நினைவு, அந்த நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறோம், அதுக்கு பாபா அதை வர்ணனை பண்ணுறாரு. உங்கள் வீடு அந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியாக, இனிமையான ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சிவ பாபா இருக்கார். அவர் ஒளி புள்ளியாக இருக்கார். நம்மளும் அவருக்கு சரிசமமாக தான் இருக்கோம் அப்படின்னு அவரை நினைக்கிறது. அந்த புத்தி மூலிமா அதை நினைக்க 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 இந்த முழு உலகத்தையும் நம்ம மறந்துடுவோம். அதுக்கு பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, அதற்கு என்னோடய உதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உதவி கிடைக்கும். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு பாபா என்னென்ன பண்ணணும், நீங்கள் என்ன சேவை பண்ணணும், என்ன இந்த உலகத்துக்கு நீங்கள் பண்ணணும், எல்லாத்தையும் புரிய வைப்பார். முழு உலகத்தையுமே மறக்கிற மாதிரி நம்ம புத்தி அந்த சுழற்சியிலேயே இருக்கும். அவர் என்ன பார்க்குறாரோ அதை பார்க்க வைப்பார். இந்த மாதிரி இந்த முழு உலகத்தையும் நம்ம மறந்துடுவோம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும் போது தான்
அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, நிச்சயமாக வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் வந்து அதற்கு முதல்ல வந்து இந்த சரீரத்துலேருந்து விடுதலை, அதாவது விடுபட்டு அஷரீரியாக ஆகணும். அந்த பயிற்சி நீங்கள் அதிகமாக பண்ணாதான் இந்த பார்த்தும் பார்க்காம நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை மட்டும் பாருங்கள். உங்களை பாருங்கள், ஆத்மாவாகிய உங்களையே நீங்கள் பாருங்கள். அதை பார்க்கும் போதே கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம். இந்த சரீரம் கூட வந்து பிரச்சனை பண்ணும், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பாபா சொல்கிறாங்க, அது வந்து கர்ம கணக்கு தான். ஆனால் அதற்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகும். எப்போன்னா நீங்கள் அந்த உணர்வுலேருந்து விலகி இருக்கும் போது, ஆத்ம உணர்வில் இருக்கும் போது, பாபாவோட நினைவில் இருக்கும் போது, அப்போது நீங்கள் குஷியாக இருப்பீங்க. ஏதாவது பார்த்தா தானே உங்களுக்கு துக்கமே வரும். இப்போ யாராவது ஏதாவது சொன்னால் கூட அதை நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம காதிலே உழுவாது. ஓகே ஓகே அந்த தாதிகள்லாம் பார்க்கும்போது ஓகே ஓகே அச்சா அச்சா அச்சான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க இங்கே வரத்துக்கு அவங்க முயற்சி பண்ணலை, இங்கே இருக்கிறதுக்கு முயற்சியே பண்ணலை. பாபா சொல்கிறாங்க, உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதுவும் கையை பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா வழியை நம்ம மறந்துட்டோம். நம்ம வீடுலேருந்து நம்ம வந்து பல வருஷம் ஆனதுனால, அதுவும் பல ஜென்மங்கள் ஆனதுனால நம்ம மறந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு போகணுன்றதே மறந்துட்டோம். அதற்கு தான் பாபா சொல்கிறாங்க, இப்போது வீட்டுக்கு திரும்பணும். நீங்கள் இங்கேயே நீங்கள் இருக்க முடியாது. அதுவும் இப்போது இந்த உலகமே ஒரு சுடுகாடாக இருக்குது. அதுவும் மோசமான முள் நிறைந்த காடாக இருக்குது. இங்கே எல்லா விதமான இதுவும் இருக்கும். நீங்கள் அதற்கு இங்கே கணக்கு செட்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னா இங்கே இருங்க, ஆனால் நினைவுனால் இங்கே இருக்காதீங்க. பாபா சொல்கிறாரு, இப்போது நீங்கள் என்னெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ, பாபா இறைவன், இந்த இறைவனை எல்லோரும் தேடிட்டுருக்காங்க. ஆனால் அவரே நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு. அவர் சொல்கிறாரு, குழந்தைங்களே நீங்கள் இப்போ என்னெல்லாம் பாபா கிட்டே இருந்து கேட்குறீங்களோ இதே விஷயத்த அடுத்த கல்பத்துலேயும் கேட்பீங்க. நீங்கள் முன் கல்பத்துலேயும் நீங்கள் தான் வந்து இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணீங்க. நீங்கள் தான் வந்து இறைவனோட அந்த பேச்சை கேட்டு அவரோட வழிபடி நடக்க ஆரம்பிச்சிங்க. அதுதான் வந்து ஸ்ரீமத்துன்னு சொல்லப்படுது. பாபாவோட வழிபடி நடக்கிறது தான் குழந்தைகளாகிய உங்களோட வேலையே ஆகும். உங்களோட வேலை வேறு என்ன? இப்போது எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிட்டீங்க, எல்லா காரியத்தையும் பண்ணீங்க, பல ஜென்மமாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சாப்பிட்டீங்க, நல்லா வந்து வாழ்ந்தீங்க, ராஜ்யத்தில் வாழ்ந்தீங்க, எல்லா விதமான நடிப்பையும் நடிச்சிட்டிங்க. இப்போது வீட்டுக்கு போகணும். நடிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வீட்டுக்கு போகணுன்னா உங்களோட வேலை என்னவாக இருக்கும்? அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். நம்மளாம் ரொம்ப யோசித்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இப்போ பாபா வந்து உங்களுக்கு வழி காமிக்கிறேன், அந்த வழிபடி நடக்கணும். நம்மளாக ஒரு புது வழியை கண்டுபிடிக்கணுன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். புதுசாக வழி கண்டுபிடிச்சி அது பல தடைகள் வந்து ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே செய்யணும். அதில் என்ன நடந்தாலும் சரி நம்ம அந்த வழிபடி தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அப்பாவோட வழிபடி தான் நடக்கணும். பாபா சொல்கிறாங்க, இப்போ இந்த படங்கள்லாம் வச்சுருக்கீங்க, நிறைய படங்களை வச்சு கண்காட்சிகள் இதெல்லாம் வச்சு நிறைய பேருக்கு புரிய வைக்கிறீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த படங்கள் எல்லாம் தேவையே படாது. அது ஒன்றுத்துக்கும் பயன் இல்லாமல் போயிடும். ஏன்னா அப்போது மக்களுக்கு படத்தை வச்சு புரிய வைக்கிறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்காது. அப்போது நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அந்தளவுக்கு சக்திசாலியாக ஆயிடுவீங்க. அவ்வளோ சக்திசாலியாக ஆகிடுவீங்க. உங்களை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஈவில் சோல்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வந்தால் கூட, உங்கள் முன்னாடி வந்தால் கூட நீங்கள் அந்த ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுப்பீங்க. அந்தளவுக்கு தைரியசாலியாக ஆகிடுவீங்க. அதற்கு வந்து இப்போது பாபா என்ன வழி காமிக்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அப்போ நீங்கள் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஆகிடுவீங்க. எல்லாருக்கும் முக்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது நீங்கள் தான். இப்போ பிரம்ம பாபா, தாதிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்து இருக்காங்க. இப்போ கடைசி காலத்தில் இருக்க போகிறது நம்ம தான்.
நம்ம அப்போ வந்து தயாராக இருக்கணும். எதற்குன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் சிவ பாபா நமக்கு வந்து சொல்லித்தராரு. நீங்கள் கூட ஒன்றுமே கிடையாது. நம்ம இதுவாக இருக்கிறோம், நம்ம அதுவாக இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு பூஜ்ஜியமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது, எதுவுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணீங்க, உலகத்துக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து இப்போது 0 தான், ஒன்றும் பண்ணலை. ஆனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களே நீங்கள் தான் இந்த உலகத்துக்கே ஹீரோ அப்படின்னு. அதாவது இப்போ 0வாக இருக்கலாம். இந்த உலகம் வந்து இப்போது தமோ பிரதானமாக இருக்குது. இந்த உலகத்தில் ஹீரோவாக இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இந்த முழு உலகமும் சத்யுகம், அதாவது சத்தியமான யுகமாக மாறும் போது அந்த உலகத்தில் நம்ம தான் ஹீரோ. இப்பயும் நம்ம ஹீரோ தான். பாபா சொல்கிறாரு, இப்பயும் நீங்கள் தான் ஹீரோ. ஏன்னா இந்த மாயாவோட புயலை நீங்கள் தான் வெல்றீங்க. உலகத்தில் இருக்கவங்களுக்கு அதை வெல்றதுக்கான வழியே தெரியல. ஆனால் குழந்தைங்களாகிய நீங்கள் மாயாவோட அந்த புயலையே வென்றுறீங்க. போன கல்பத்துலேயும் வென்றிருக்கீங்க. அதனால தான் உங்களோட நினைவு சின்னமாக உங்களை வந்து கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அசுரர்களை வென்றவர்கள் நீங்கள் தான். இந்த மகிஷாசுர மர்தினியும் நீங்கள் தான், பிள்ளையாரும் நீங்கள் தான் ஹனுமான், எல்லாமே நீங்கள் தான். ஏன்னா அந்த அசுரர்கள் வெளியில் எங்கேயும் கிடையாது, உள்ளே தான் இருக்காங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அசுரர்கள், அந்த அசுரத்தனமான அந்த எண்ணங்கள், அது வந்து புயல் மாதிரி வந்தாலும் பிரச்சனை ரூபமாக என்னென்னமோ நம்மளை வந்து ஆட வைக்கிற மாதிரி வந்தால் கூட நீங்கள் வந்து அதை வென்றிருக்கீங்க. ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாரு, நான் எல்லாத்துலேயும் தோத்துட்டே இருக்கேன்னு. ஆனால் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வெற்றி வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு. வெற்றி நம்ம அடைவோமா இல்லையான்லாம் கிடையாது. நிச்சயமாக நம்ம இறைவனோட வழிபடி தான் நம்ம நடக்கிறோன்னா நிச்சயமாக வெற்றி என்பது நம்மளோட உரிமை. வெற்றி கிடைச்சே தீரணும். இந்த பிரம்ம பாபாவுக்கு கூட தான் கெட்ட எண்ணங்கள்லாம் வந்துச்சு. பிரம்ம பாபா கூட சொல்கிறாரு, எனக்கு கூட பார்த்திங்கன்னா சங்கல்பங்களில் கெட்ட எண்ணங்கள்லாம் வந்துச்சு. நானும் உங்களை மாதிரி ஒரு மாணவனாக தான் படிச்சுட்ருக்கேன். அப்போ வந்து அவர் மாணவனாக படிச்சுட்டு இருந்தார். இப்போ அவர் கர்மாதீத ஆயிட்டார். ஆனால் அவருக்கே கெட்ட எண்ணங்கள்லாம் வந்திருக்கு. அவரோட உடம்புல கூட இருமல் வருது. அவர் சிவனே வந்து பேசுகிறாரு, என்னப்பா சிவனே உங்கள் உடம்புல வந்து பேசுகிறாரு, உங்களுக்கும் கர்ம கணக்கா? அதுக்கு பாபா சொல்கிறாங்க, இந்த கர்ம கணக்கு விஷயங்களெல்லாம் நான் வந்து தலையிட முடியாது. அதை வந்து நீங்கள் தான் வந்து செட்டில் பண்ணி ஆகணும். அதற்கு இன்னொரு வழியும் சொல்லித்தரேன். அது என்ன தான் வந்தாலும் அதோட அந்த கவனத்தை நம்ம வந்து அதில் கொடுத்தா தானே அது பெரிய வழியாக இருக்கும். உடம்புலேயே என்ன வலி வந்தாலும் அந்த இடத்துல வலி இருக்குன்னு நினச்சா தான் அந்த வலி இன்னமும் அதிகமாகும். அதில் கவனம் கொடுக்காம வேறு ஏதோ ஒரு விஷயங்களில், அதாவது நம்ம சத்தியுகத்துக்கு போக போகிறோம், சத்தியுகத்தில் என்னோடய மாளிகை இந்த மாதிரி இருக்குது, நான் கல்பமாக வெற்றி அடைஞ்சிருக்கேன், நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவான், இறைவன் சிவன் பாபா ஏன் மூலியமாக இந்த உலகத்துக்கே நன்மை பண்ணிகிட்ருக்காரு, இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம உருவாக்கி நம்ம இப்போது ஃபரிஸ்தா நிலையை அடையணும். அந்த மாதிரி ஆகியிருக்கோன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து நம்பிக்கை வேணும். தன் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் இறைவன் மேலேயே நம்பிக்கை வரும். ஃபஸ்ட்டு வந்து தன் மேலே நம்பிக்கை வரணும், நம்மளை உணரணும். அதுக்கப்புறமேட்டு இறைவனோட சக்தி நமக்கு அனுபவம் ஆகும். இது வந்து ரொம்ப உயர்ந்த மனநிலை, உயர்ந்த நிலை. இதை வந்து நம்ம அடைஞ்சே ஆகணும். மற்றவங்களுக்கும் குஷியான இந்த விஷயத்தை சொல்லணும். அதாவது அவங்களெல்லாம் பார்க்கும் போது கருணை தான் நமக்கு வரணும். உலகத்தில் இருக்கவங்கள பார்க்கும் போது கருணை வரணும். ஏன்னா அவங்க இறைவனை தெரிஞ்சிக்கல, எதுவுமே புரிஞ்சிக்காமல் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த உலகமே
இப்போது முழுமையாக மாறப்போகுது. ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. இப்போ நம்ம சக்கரத்தோட இறுதியில் இருக்கிறோன்னு தெரியல. அப்போது நம்ம நம்மளோட குணங்களில் தாரணை இருக்கணும், தெய்வீகமாக நீங்கள் நடந்துக்கணும். அசுரத்தனமாக விகாரமாக நடந்துக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு. கடுமையாக பேசுகிறது, அவங்க என்ன மாதிரி நடந்துக்கிட்டாலும் கடுமையாக பேசாமல் நம்ம இனிமையாக பேசுகிறதுக்கு தாரணை, தேவதைகள் மாதிரி தாரணை செய்யணும். அது இந்த விகாரங்கள்லாம் ரொம்ப மோசமானது. சகோதரன் சகோதரி கூட பார்க்காதீங்கன்றாரு பாபா. சகோதரன் சகோதரி எல்லாரையும் ஆத்மாவாக பாருங்கள், மற்றும் அப்பாவை நினைவு பண்ணுங்கள். இந்த விகாரம்லாம் அது ஒன்றுமே கிடையாது. அது துக்கம் தான் கொடுக்குது. அது மிக மிக கொடுமையான துக்கம் தான் கொடுக்கும். அது அப்பாவை நெருங்கவே விடாது. அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவமே பண்ண முடியாது. அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட நெருங்கி எப்பயுமே என் கூடவே இருக்கணும்னா இந்த விகாரங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க. இது என்கிட்ட உங்களை சேர்க்காது. உங்களோட வாழ்க்கை இந்த பிறவிலேயே நீங்கள் சுகமாக இருக்க முடியும். நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க, உங்களை நீங்களே தரிசனம் பண்ணுங்கள். சுய தரிசனம். சுற்றிக்கிட்டே இருங்க, இந்த சுய தரிசனத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் மாயாவை ஈஸியாக நீங்கள் வெல்ல முடியும். பாபா சொல்கிறாங்க, ஆத்மா அபிமானியாக ஆகுங்க. தந்தைக்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி நம்ம எடுக்க முடியும். அது எப்படின்னா தந்தையோட நினைவில். அப்போது நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா நம்மளுக்கு அந்த குப்பைகள், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குப்பைகள்லாம் வெளியில் போகும். வெளியே போகும்போது நம்ம பயந்துடக்கூடாது. என்னடா இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வருதே அப்படின்னு. அது எண்ணங்களாலே இருக்கணும். ஆனால் அதை பாபா கிட்ட நம்ம சொல்லிடணும். மனசால் நம்ம அவரை நம்ம ஃப்ரெண்டாகவும் பார்த்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா நம்ம பாவம் மட்டும் செஞ்சிட்டோன்னா 100 மடங்கு தண்டனை தான் நமக்கு கிடைக்கும். உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. சரி, இனிமே அதாவது பாபா சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதெல்லாம் மறந்துடுங்க. அதை பாபாட்ட சொல்லிவிட்டு லெட்டரில் எழுதி கொடுத்துட்டு ஃப்ரீ ஆகிடுங்க. இனிமையாவது அந்த மாதிரி பண்ணாமல் இருங்க. அப்போது இங்கேயே உங்களோட அசுர குணங்கள் எல்லாம், அசுரத்தன்மையாக உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு பஸ்மமாகும். அதுதான் இந்த உலகத்தில் எல்லாரும் துடிச்சிட்ருக்காங்க. இறைவனை சந்திக்கணும், உண்மையான அன்பை அனுபவம் செய்யணும், சுகத்தை அனுபவம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால அனுபவம் பண்ண முடிய மாட்டேங்குது. புத்தி இப்போ அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறான் மாயா. ராவண ராஜ்யம் இல்லையா, ராவணனுக்கு கருணை என்பதே கிடையாது. ஆனால் நம்ம அப்பா கருணையின் கடலாக இருக்கார். அப்போது அவர்கிட்ட நம்ம எதுவாக இருந்தாலும் சொல்லி நம்ம ஃப்ரீ ஆகிட்டு நம்ம மீண்டும் பறக்க முடியும். பறந்து தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதுக்கு பாபா சொல்கிறாங்க, சுயநலம், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் நீங்கள் எல்லாருக்குமே சேவை செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு சேவை செய்கிறீங்கன்னா பாபா சொல்கிறாங்க, அதற்கு சுப பாவனை வைங்க. இது எல்லாருக்கும் போய் சேரட்டும். இது நிறைய பேருக்கு இந்த சக்திகள் போய் சேரட்டும். இந்த சேவையினால் எல்லாருமே அப்பாவோட நினைவு, நம்ம சிவ பாபாவோட நினைவிலே இருக்கட்டும்னு நம்ம சகயோகம் பண்ணணும். அப்போ தான் அது வெற்றிகரமாக அந்த சேவை போய் சேரும். இந்த முழு உலகமும் நம்மளோட குடும்பம்தான். இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதம் பெறணும். எப்படின்னா உண்மையாகவே நம்ம மனசால், அதாவது எந்த விஷயமும் எதிர்பார்க்காம நம்ம கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருந்து சேவை பண்ணணும். அது கூட இது நல்லபடியாக ரொம்ப இந்த சேவை யாருக்கெல்லாம் உண்மையிலே தேவைப்படுமோ அவங்க எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு சுப பாவனையும் வைக்க சொல்கிறாரு பாபா. இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட அந்த அனைவரோட ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு கிடைக்கும்.
எல்லாரும் கூட்டாக எல்லா குடும்பம் எல்லாமே பாபா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து இந்த எண்ணம் வைக்கணும். பாபாவோட செய்தி எல்லாருக்கும் போய் சேரட்டும். அந்த எண்ணம் வச்சாலே அந்த எண்ணத்தின் மூலியமாகவே யார் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இறைவன் நம்ம அப்பா சிவ பாபா இறைவன் தான், ஆனால் அவர் தான் நம்மளோட தந்தை, ஆத்மாவோட தந்தை. அவர் எல்லாருமே உணரணும் அப்படின்னு அந்த சங்கல்பத்தை நம்ம வைக்கணும். ஸ்லோகனில் சொல்கிறாரு, இப்போ எப்படி தந்தை என்ன சொல்கிறாரு, அப்பா என்ன சொல்கிறாரு, இதோ வந்துட்டேன் குழந்தை, நீ கூப்பிட்டியா, நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வந்துட்டேன் அப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் கூட சேவைக்கு ஆஜராயிடணும். அப்பா சேவைக்கு கூப்பிட்றாரு அப்படின்னா, இதோ பாபா வந்துட்டோம் பாபா, சேவைக்கு வந்துட்டோம் பாபா அப்படின்னு ஆஜராயிடணும். பாபா நம்மளை கருவியாக யூஸ் பண்ணி எந்த சேவை வேணால் செய்வார், அது அவரோட கருவி. அப்போது நம்ம அந்த மாதிரி ஆஜராக இருக்கிறோம், ரெடியாக இருக்கிறோன்னா அப்போது தான் புண்ணிய கணக்கு அதிகமாக சேமிப்பாகும். பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த முழு உலகத்தையும் மறந்து உங்களோட ஒரே ஒரு நினைவிலேயே எங்களை மறக்க வச்சிட்டீங்க பாபா. ஓம் சாந்தி.